அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கழகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியன் சுஜன். அமெரிக்கா, ஐரோப்பா அதே போன்ற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து குளோபல் சக்தியூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வளர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முதலில் விரிவான செய்திக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். அதிவேக நெடுஞ்சாலைகளில் அனுமதி பத்திரமின்றி பயணிக்கும் பயணிகள் பஸ் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் வீதிகளில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரிவான செய்திகள். அதிவேக நெடுஞ்சாலைகளில் அனுமதி பத்திரமின்றி பயணிக்கும் பயணிகள் பஸ் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் அவ்வீதிகளில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் MAB பிரேமச்சந்திர தெரிவித்தார். இதன் பிரகாரம் எதிர்காலத்தில் அனுமதி பத்திரமின்றி பஸ்களுக்கு எதிராகவும் அதிக பயணிகளை ஏற்றிச் செல்லும் பஸ்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்வதற்கு நெடுஞ்சாலைகளில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதிக பயணிகளை ஏற்றிச் செல்லும் பஸ் சாரதிகளுக்கு அபராதம் விதிக்கவும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பில் உணவு வகைகளை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை பரிசோதிக்கும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் காலாவதியான உணவு மற்றும் குளிர்பானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றனவா என்பது தொடர்பில் பரிசோதனை செய்யப்பட உள்ளதாக பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ரோவன் விஜயமுனி தெரிவித்தார். கோட்டை, புறக்கோட்டை, பொரளை ஆகிய பகுதிகளில் வீதியோரங்களில் அமைக்கப்பட்டுள்ள விற்பனை நிலையங்களில் இந்த முதல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளன. காலாவதியான இனிப்பு பண்டங்கள், குளிர்பானங்கள் விற்பனை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அதில் அச்சிடப்பட்டுள்ள காலாவதியான திகதி குறித்து அவதானம் செலுத்துமாறும் நுகர்வோரிடம் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். வீதியோரங்கள் மற்றும் விற்பனை நிலையங்களில் இன்று முதல் ஆரம்பிக்கப்படும் பரிசோதனை நடவடிக்கைகளுக்காக 2 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். போலீஸ் அத்தியட்சர்கள் 16 பேரை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்களாக பதவி உயர்வு செய்வதற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையிலேயே இந்த பதவி உயர்வு வழங்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குறை குறிப்பிட்டுள்ளார். தற்போது சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர்கள் 16 பேருக்கான வெற்றிடங்கள் நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் அடுத்த வாரம் இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் ஆணைக்குழுவின் பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குறை மேலும் குறிப்பிட்டுள்ளார். தென் மாகாணம் மற்றும் வடமாகாண மாவட்டங்களில் உள்ள காடுகளில் விலங்குகளின் வேட்டையாடுவது அதிகரித்துள்ளதென கிடைத்த தகவல்களுக்கு அமைய போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். விலங்குகளை வேட்டையாடுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வனஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் வேண்டுகோள் விடுத்ததாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். இதன் பிரகாரம் யாழ, லுணுகம, வெஹர, வெலவாய ஆகிய பகுதிகளில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். இன்றைய வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின். நாட்டின் பெரும்பாலான இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12-13 மணி அளவில் ஒபநாயக்க, பழுத்துறை வடக்கு, மொலமூரை மற்றும் மகாவல தொட்ட போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக காங்கேசன்துறை வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் இடைக்கிடையே சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்.
அந்த சர்வதேச தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை 10:15 மற்றும் 11:15 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை மதியம் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.